நாடோடி மன்னன் படம் ரிலீஸ் ஆகிட்டு ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா 20 படங்களை புக் ஆகிட்டு. இதில் என்ன கொடுமைன்னா, இவர் முதல்ல அறிவுப்படுத்தினாங்க பாருங்கள், திருடாதே அதுக்கே அவங்க கால்ஷீட் வாங்க முடியல. உங்களுக்கு பின்னழகை கண்டே எல்லோரும் மயங்கிடுவாங்க, அந்த அளவுக்கு பின்னழகு. அவங்க அதுக்காக என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்காக ஒரு சீன் வைப்பாங்க, நடந்து போகிற மாதிரி பின்னாடி, அதுக்காக வைப்பாங்க. சுஜாதேவிங்கிற பேர்லேயே ஒரு செக்ஸ் பத்திரிகையே வந்துட்டு இருந்தது அந்த காலத்தில். அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இவங்க மேலே அந்த கிரேஸ் இருக்கு இல்லையா, அந்த கிரேஸை வச்சு தான் அந்த இது பண்ணியிருப்பாங்க, அந்த பத்திரிகை பேர். உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை நியாயமான விலைக்கு விற்று உடனடி பணம் பெற அடகு வைத்த தங்க நகைகளை மீட்க அணுகவும் உங்கள் SRT கோல்டு. ஆனால் சுரஜாதேவி வந்து எம்ஜிஆருடைய 26 படங்கள் பண்ணாங்க. ஜெயலலிதா, சுரஜாதேவி இப்படி தான் வரும். ஜெயலலிதாவுக்கும் சுரஜாதேவிக்கும் ஒரு டஃப் இருக்கும். அதில் சுரஜாதேவி சொன்னாங்க, நான் தான் நம்பர் 1. நீங்கள் 1000ல் ஒருவனை நடிக்க வேண்டியது சுரஜாதேவி. அந்த டைரக்டர் எனக்கும் சுரஜாதேவி சரி வராதுன்னு சொன்ன உடனே அது மாற்றப்பட்டது. பிராண்டி குடிக்க போயிட்டாங்க. குளிருக்கு இதான் இருக்குன்னு ஒரு டான்ஸர் சொன்ன உடனே, குளிருக்கு போயிடும்ல அது கொடு அப்படின்ட்டாங்க. இப்போ வந்து கருப்பு கண்ணாடி போட்டு தான் உட்காருப்பார் எம்ஜிஆர். இப்போ பார்த்தாலும் கருப்பு கண்ணாடியில் வந்து யார் யார் என்னென்ன அசைவுகள் எல்லாம் தெரிஞ்சிடும். என்ன சத்தம் போட்டு அவருடைய கண்காணிப்பு தான். எவனாச்சும் மீறி வந்தால் தூக்கி போட்டு அடிச்சுடுவார். என்னை வாழ வச்ச தெய்வம் எம்ஜிஆருங்கிற அந்த தெய்வம் இல்லைன்னா இந்த சுரஜாதேவி கிடையாது. வேட்டைக்காரன் படத்துக்கு சமயத்தில் தான் சுரஜாதேவியுடைய அம்மா கிட்டே கேட்குறாங்க, இந்த கால் ஷீட் எனக்கு 40 நாள் கால் ஷீட் ஒரே எக்தம் தர முடியாதுன்றாங்க அவங்க அம்மா. எம்ஜிஆர் முருகன் என்றால் போட என் படம் ஓடிடுமா, அப்படியே இருமா, நீ சந்தோஷமாக இருமா அப்படின்றாங்க. கிளம்பிட்டார். உடனே சுரஜாதேவி ஓடி வந்து வணக்கம். இன்றைக்கி வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா சரோஜாதேவி அம்மையார் வந்து காலமாயர் எழுந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 87 வயசு ஆகுது. நல்ல வயசாகி தான் இறந்துருக்காங்கன்னு சொல்லலாம். எல்லாருமே வாழ்க்கை வாழும்போது பார்த்திங்கன்னா சிறப்பாக வாழ்ந்து மறந்தாங்க அந்த மாதிரி ஒரு பார்ப்பாங்க. அந்தமாரி இவங்க வந்து நல்லா அவங்க வாழ்க்கையை வாழ்ந்தாங்களா, அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்து, சினிமா துறை எப்படி இருந்து, எப்படி சினிமாக்குள்ளே வந்தாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான் உங்களை கூப்பிட்ருக்கோம். சொல்லுங்கள் சார். அவங்க வந்து கன்னடத்து பைகளி தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு பேர் அபிநய சரஸ்வதின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் அபிநயம்லாம் அவருடைய படத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அந்த இதில் குஷி படத்தில் இவங்க செஞ்சுருப்பாங்க இல்லையா, அந்த சின்ன சின்ன அந்த குறும்புத்தனங்கள் அந்த மாதிரி குறும்புத்தனங்கள் இவருடைய நடிப்பில் இருக்கும். கோபம் வரும்போது அந்த ஒரு கொஞ்சலோடு கோபம் வர மாதிரி குழந்தை மாதிரி இருக்கும். அந்த குழந்தனமான ஒரு வாய்ஸாக இருக்கும். ஏன்னா அவங்க கன்னடம் வந்து அவங்க தமிழ் கற்றுக்கிட்டாங்க. பேசிக்காக வந்து அவங்க அப்பா ஒரு போலீஸ்காரர். சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து இவங்க ஸ்கூலில் டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது எல்லாம் பண்ணும்போது ஒரு நல்ல அந்த பொண்ணு சுட்டிக்காக பண்ணுறாளே அப்படின்னு அதை என்கரேஜ் பண்ண ஆரம்பித்து அவங்க வந்து ஸ்டேஜ்லலாம் டான்ஸ் ஆரம்பித்தாங்க. அப்புறம் கன்னட படங்களுடைய நாடகம், இந்த பாடல் பாடுறது, டான்ஸ் பண்ணுறது கன்னட மொழியில் தான். இங்கே தமிழில் என்ன வரல. அவங்க அங்கே பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து அவங்க தங்கமலை ரகசியம்னு சிவாஜி பண்ணார்ல, அதில் ஒரு டான்ஸராக வந்து போனாங்க. ஆனால் டான்ஸராக இருந்தாலும் ஒரு நல்ல தனியாக தெரியுறாங்க, அது ஃபேஸ் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்துருந்தாங்க. இப்போ கூட சில பேக்ரவுண்ட் டான்ஸர்லாம் தர்றாங்க அந்த மாதிரி நல்லா இருக்கேன்னு பார்த்தாங்க. அது பிறகு பார்த்திங்கன்னா ஒரு கச்ச தேவயானியில் ஒரு படம், அது வந்து கன்னடத்தில் நடிக்கும்போது தான் எம்ஜிஆர் முதல்ல மீட் பண்ணுறாங்க. இங்கே வாகினி ஸ்டூடியோவில் வந்து ஷூட்டிங் நடக்கும்போது எம்ஜிஆர் போய் பார்க்குறாரு. பார்த்த உடனே எம்ஜிஆர் பார்த்து இவங்க அசந்து போகிறாங்க, இவ்வளவு பேரழகா அப்படின்னு. இவர் போய் கன்னடத்திலே நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாரு. ஓகே நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. அவர்கிட்ட எம்ஜிஆர் டைரக்டர்கிட்ட பேசி கேமராமேன்கிட்ட பேசிக்கிட்டுலாம் போயிட்டுருக்காரு. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரை வச்ச கண் வாங்காமல் அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு அந்த அளவுக்கு அவர் மேலே ஒரு அந்த கிரேசியாக, நடிகர்னா இவ்வளோ அழகாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டுச்சாங்க அம்மா. ஆமாம் அவர் தான்மா இங்கே தமிழ்நாட்டில் அழகர் அவர் தான் அப்படின்னாங்களாம். அந்த அளவுக்கு அழகான. அதுக்கு பிறகு பார்த்து இந்த பொண்ணு நல்லா பண்ணுறா, பார்த்து நீங்கள் வாய்ப்பு கொடுங்கன்னு டைரக்டர் சொன்ன பிறகு சரி ஓகே வாய்ப்பு தரேன், நான் என்னுடைய டைரக்டர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு வந்து சிலருடைய கம்பெனியில் இருக்க இவர் நடிக்கிற தயாரிப்பாளர்கள்லாம் எங்கள்கிட்டலாம் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி கன்னடத்தில் ஒரு புதுமுகம் வந்துருக்குப்பா, நல்ல வாய்ப்பு தரங்க அப்படி இப்படின்னு. ஆனால் யாருமே கேட்டுக்கல. அது இப்போது வந்து எம்ஜிஆர் வந்து ராஜாக்கள் வேஷங்கள் ஒரு படங்கள் நடிச்சிட்டு இருக்க காலகட்டம். ஓகே, அதெல்லாம் கத்தி சண்டை அந்த மாதிரி ஃபேமிலி இந்த வந்து சமூக படங்கள்னு வந்து அப்போ தான் இதில் பண்ணுறாரு, திருடாதே. அதான் முதல் சமூக படம் அவருக்கு. ஓகே, அப்போ சமூக படத்தினமான திருடாத இவங்களை புக் பண்ணுறான்னு வர்றாங்க. கூட்டிகிட்டு வந்து மேக்கப் டெஸ்ட்லாம் பார்க்குறாங்க. அப்போ வந்து நீலகண்டன்னா மேக்கப் டெஸ்ட் கேமரா வழியாக பார்த்துட்டு, ஐயோ இந்த பெண் ஒரு கலக்குவியா, இப்போவே யாராவது புக் பண்ணிக்க, மூணு படத்துக்கு புக் பண்ணிக்க அப்படின்னாங்களாம். உடனே ஒரு படத்துக்கு 2000 ரூபா 5000 ரூபா 4000 ரூபான்னு சொல்லிட்டு 4 படத்துக்கு புக் பண்ணியிருக்காங்க. கம்மி தானே இப்போ, உடனே 2000 ரூபா தானே அப்படின்னு புக் பண்ணிட்டாங்க. உடனே அதை பார்த்து அதுக்கு அந்த படம் தொடங்கினாங்க. அந்த படம் இடையில கொஞ்சம் ப்ரொடியூசருடைய கொஞ்சம் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் அந்த படம் அப்படி நிற்க ஆரம்பிச்சிது. இந்த படம் வர்றதுக்கு லேட் ஆகிட்டே இருந்தது. அதுக்குள்ளே இவர் என்ன பண்ணார்னா நாடோடி மன்னனில் இவர் அறிமுகப்படுத்தும். நாடோடி மன்னனில் செகண்ட் ஆஃப்
ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக உங்களுக்கு 75% படம் வந்து இது பிளாக் அண்ட் ஒயிட். ஓகே ஓகே. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா இவங்க வர்ற சீன்லேருந்து கலர். ஓ, கலராக மாறுறாங்க. ஃபர்ஸ்ட் கலர் ஒரு படம் வித்தியாசமாக இருக்கும்ல, பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து கலராக மாறுறதுமான ஒரு கலர். அது காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாமரான காஸ்டியூம், ஒரு இது வைப்பாங்களே இலை வச்சு இலை வச்சு அந்த மாதிரியோட காஸ்டியூம் பார்க்க அவ்வளோ பக்கவாக இருந்தது. அதை பார்த்தா எம்ஜிஆர் அதுக்கு கொஞ்சம் அதிகமாக அவங்களுக்கு கலரில் வச்சு ஒரு வாய்ப்பு கொடுத்ததும் அதில் ஹீரோயினாக நடிச்சிட்டு இருந்த பானுமதி அவ்வளோதான் இனிமேல் நமக்கு நம்ம பேருக்கு விதாயிடும் போல் இருக்கு அப்படின்னு அதோட நான் நின்றுறேன் படத்துலேருந்து அப்படின்னாங்க. அவங்க செத்துட்டாங்கன்னு ஒரு சீன் வச்சு அவர் முடிச்சுட்டார். அதை அந்த கேரக்டர் வந்து சுட்டுட்டாங்க சார், கொலை பண்ணிட்டாங்கன்னு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு இவங்க பண்ணி, அதாவது நாடோடி மன்னன் படம் ரிலீஸ் ஆகிட்டு ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா 20 படங்களை புக் ஆகிட்டாங்க. இதில் என்ன கொடுமைன்னா, இவர் முதல்ல அறிவுப்படுத்தினாங்க பாருங்கள், திருடாதே அதுக்கே அவங்க கால்ஷீட் வாங்க முடியல. எக்கச்சக்கமான ஹீரோக்களுடைய ஜோடியாக நடிக்க ஆரம்பிச்சினாங்க. அதுக்கு அதே மாதிரி எம்ஜிஆர் கூட ஒரு 10 படம் புக் ஆகிருந்தாங்க. அது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தேவர் ஃபிலிம்ஸில் வந்து படங்கள் எல்லாமே தாயை காத்த தனியன், தாய்க்கு பின்தாரம், தாய் சொல்லை தட்டாது, இதில் எல்லாம் இவங்க தான் ஹீரோயின். ஓகே. தாயின் மடியில் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே தாத்தாவில் வந்த எல்லாமே தேவர் ஃபிலிம்ஸுடைய எல்லா படங்களுக்கும் இவங்க தான் ஹீரோயின். இவர் தேவர் என்ன பண்ணுவார்னா, ஏக்தம் தேவர் வந்து மற்ற ஆட்கள் மாதிரி கிடையாது. முருகா அப்படி இவரை தான் எம்ஜிஆர், முருகா இந்தாங்க அப்படின்னு போனால் அந்த கொட்டிடுவார் பணத்தை, உங்கள் படத்துக்கு இந்த படத்துக்கு ஆரம்பிச்சிருவோம், ஹீரோயின் யார் சொல்கிறீங்கன்னு நீங்கள் வச்சுக்கோ அப்படிம்பார். சரிங்க சரோஜாதேவி சொல்லுங்க அப்படின்னு சரோஜாதேவி உடனே இப்படியே தான் சரோஜாதேவி படங்களாக கூடவே நடிச்சிட்டு வந்தாங்க. ஒரு நாள் திடீர்னு அந்த வேட்டைக்காரன் படத்துக்கு சமயத்தில் தான் சரோஜாதேவியுடைய அம்மா கிட்டே கேட்குறாங்க, இந்த கால் ஷீட் எனக்கு 40 நாள் கால் ஷீட், அதெல்லாம் முடியாது, நான் வந்து ஒரே நேரத்தில் கால் ஷீட்லாம் தர முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் தர முடியும் அப்படின்னு, ஒரே எக்தம் தர முடியாதுன்றாங்க அவங்க அம்மா. சரி, இப்போ வளர்ந்தாச்சு, பெரிய ஏஜில் இருக்காங்க, எம்ஜிஆர் படம் அப்படின்னாலும் அப்படி சொன்ன உடனே இவங்க தேவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு என் முருகன் எம்ஜிஆர் தான், என் முருகனும் எம்ஜிஆர் முருகன் தான் எனக்கு முக்கியம், வேறு யார் நடிச்சா என்ன, எம்ஜிஆர் முருகன் என்றால் போட என் படம் ஓடிடுமா, அப்படியே இருமா, நீ சந்தோஷமாக இருமா அப்படின்றாங்க. கிளப்பிட்டார். உடனே சரோஜாதேவி ஓடி வந்து இது பண்ணுறாங்க, தேவரே நில்லுங்க அப்படின்னு, எனக்கு முக்கியம் எம்ஜிஆர் தான் அப்படின்னு போனார். உடனே சாவித்திரி புக் பண்ணார். ஓகே. அந்த படம் பார்த்தீங்கன்னா படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். அந்த இடத்துல வந்து வந்த கர்ணன் படம் காலகட்டம் நினைக்கிறேன், அதை வந்து இதை ஓவர்டேக் பண்ணி எங்கேயோ போயிடுச்சு. சாதாரண ஒரு கவுபாய் மாதிரி வச்சு ஒரு வேட்டைக்காரனமாக பண்ணாங்க. அதாவது 18 நாள் எடுத்த படம், 18-20 நாள் எடுத்த படம், சூப்பர் டூப்பர் ஹிட் படம். அதில் பார்த்தீங்கன்னா சரோஜாதேவி இல்லை. அதுக்கு பிறகு பார்த்தா தேவர் படங்களில் சரோஜாதேவி ஏற்றுக்கவே இல்லை. எப்போ இவர் இது பண்ணாங்களோ ஏற்றுக்க மாட்டார் அந்த மாதிரி. ஆனால் சரோஜாதேவி வந்து எம்ஜிஆருடைய 26 படங்கள் பண்ணாங்க. ஜெயலலிதா, சரோஜாதேவி இப்படி தான் வரும். ஜெயலலிதாவுக்கும் சரோஜாதேவிக்கும் ஒரு டஃப் இருக்கும். அதில் சரோஜாதேவி சொன்னாங்க, நான் தான் நம்பர் 1, ரஜினி கமல் மாதிரி. ஆமாம், நம்பர் 1 நான் தான் அப்படிம்பாங்க. எம்ஜிஆர் கூட அதிகமான படங்கள் அவங்க தான். எம்ஜிஆர் வந்து ஒரு படத்தில் புக் ஆகுறாருன்னா இதுக்கு வந்து யார் ஹீரோன்னா சரோஜாதேவி அப்படின்பார். கேஷுவலாக அவர் வாங்க, ஜெயலலிதா சொல்ல மாட்டார். இல்லை ஜெயலலிதா வராது. நீங்கள் 1000ல் ஒருவனை நடிக்க வேண்டியது சரோஜாதேவி. ஓகே. அந்த டைரக்டர் எனக்கு சரோஜாதேவி சரி வராதுன்னு சொன்ன உடனே அது மாற்றப்பட்டது. காவல்காரன் நடிக்க வேண்டிய சரோஜாதேவி, ஆர்எம் வீரப்பன் வேண்டாம் இவங்க மாற்றிடுவோன்னு சொன்னாலும் அது. அதே மாதிரி இவங்களுக்கு அடிமை பெண் நடிக்க வேண்டியது சரோஜாதேவி. அப்புறம் 10 படங்கள் இப்படி இருக்கும். அதை மாறி போயிட்டு இவங்களுக்கு வந்திருக்கும், ஜெயலலிதா வந்திருக்கும். அது பிறகு ஜெயலலிதா தான் இவர் கூட ஒரு 27 படம் பண்ணாங்க, 26 படங்கள். எம்ஜிஆர் வந்து ஒரு காதல் காட்சியில் சிறப்பாக அழகாக ஒரு நிஜமான ஒரு லவ்வராக நடித்தார்னா அது சரோஜாதேவியால் தான். அதுக்கு முன்னே வரைக்கும் அந்த மாதிரி நடிக்க மாட்டார். சரோஜாதேவியால் தான் அப்படி நடிப்பார். சரோஜாதேவி வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிவாஜி கூட நிறைய படம் பண்ணியிருக்கோம், எம்ஜிஆர் கூட பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒரு ஹீரோயின் வந்து இன்றைக்கி சிவாஜி படம், நாளைக்கு எம்ஜிஆர் படம், மத்தியானம் காலையில் வந்து எம்ஜிஆர் கூட நடிச்சிருப்பாங்க, மத்தியானம் வந்து சிவாஜி கூட நடிக்க போயிருப்பாங்க. இப்படி நடித்தது எந்த நடிகையும் கிடையாது. ஒரே ஒரு ஒன்று தான் டாப் ஹீரோவில் ஒரே நாள் டாப் ஹீரோயின் கூட. கன்னடத்தில் பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் கூட நடிப்பாங்க. இதில் வந்து ஹிந்தியில் வந்து ராஜ்குமார் அப்படின்னு மிகப்பெரிய ஹீரோ, அவர் கூட நடிச்சிருப்பாங்க. மலையாளத்தில் உங்களுக்கு பிரேம் நசீர் இந்த மாதிரி பெரிய ஹீரோக்கள். தெலுங்கில் வந்து உங்களுக்கு என்டிஆர் அவங்க இவங்கன்னு ஒரு பெரிய மாஸ் ஹீரோக்களுடைய ஹீரோயின் கனவு கண்ணி. அந்த அளவுக்கு அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு, அவங்களுக்கு பின்னழகை கண்ட எல்லோரும் மயங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பின்னழகு வேறு யார் எந்த நடிகைக்கும் அந்த பின்னழகு இருக்காது. அதுக்கு பிறகு வந்து இவங்க பானுமதி வந்தாங்க. பானுமதியை வந்து அந்த உடல்வாகு பெருசுங்கனால பின்னழகு பெருசாக தெரியல. சாவித்திரியும் வந்தாங்க, பின்னழகு பெருசாக. இவங்க வந்து அந்த ஷேப் அப்படியே இருக்கும்போது அவங்க அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு இவங்களுக்காக ஒரு சீன் வைப்பாங்க, நடந்து போகிற மாதிரி பின்னாடி, அதுக்காக வைப்பாங்க. அதை ஹீரோவுக்கு உட்பட மக்கள் எல்லாம் ரசிப்பாங்கன்னா அது சீன் வைப்பாங்க. அந்த அளவுக்கு இது
ஒரு கட்டத்துக்கு பிறகு வந்து அவர் கூட மேனேஜராக இருந்தவங்கள ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஹரிஷ் அவர் வந்து ஒரு தொழிலதிபர் தான், அவர் கல்யாணம் அவங்க கூட எம்ஜிஆர் எல்லாம் சேர்த்து வச்சு பேசல இல்லையா? எம்ஜிஆர் கூட ஒரு கிசெல்லாம் இருந்தது. எம்ஜிஆர் வந்து ரெண்டு பேருக்குள்ள ஒரு அந்த அளவுக்கு ஜோடி பொருத்தம்பாங்க. அவங்க காதல் ஜோடி நிஜமாக காதலிக்கிற மாதிரி இருக்கும். கெமக்ஸி, அந்த அளவுக்கு கெமக்ஸி. வேற யாரு கூட எம்ஜிஆருக்கு அந்த மாதிரி தெரியாது. இவங்க பண்ண அன்பேவா, இந்த எங்க வீட்டு பிள்ளை எல்லாமே இப்போ வில்லி விழா படங்கள், சூப்பர் டூப்பர் ஹிட் படங்கள். ஒரு இதாக பண்ணியிருப்பார். சரோஜாதேவி வந்து எல்லாரும் கூட ஒரு நல்ல இணக்கமாக இருப்பாங்க. பெங்களூருக்கு யார் போனாலும் அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று கிஃப்ட் வாங்கி கொடுப்பாங்களாம் அந்த நடிகைகள் கூட. வெள்ளந்தியாக இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் கலகலான்னு பேசிகிட்டே இருப்பாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் கலகலான்னு இருப்பாங்க. நீங்கள் எங்கள் வீட்டு பிள்ளை படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஊராக போயிட்டு இதுக்கு போனாங்க அந்த வெற்றி விழாக்கு. அதேமாதிரி நாடோடி மன்னன் போயிருப்பாங்க. ஃபுல்லாக பக்கத்தில் அவங்க கிரேசி அவங்களுக்கு. இதுக்கு சிலோன் போயிட்டு வந்தாங்க எம்ஜிஆரும் சரோஜாதேவி. திருமண பக்கம்லாம் எள்ளு போட்டால் என்ன ஆகணும்னு போக சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கூட்டம் அந்த அளவுக்கு வந்தவொடனே அது பிறகு ரெண்டு பேருமே பெரிய ஆளுங்க இல்லையா? இலங்கையில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இனிமேல் வந்து எம்ஜிஆர் எங்கள் ஊருக்கெல்லாம் வரக்கூடாது, எம்ஜிஆர் சரோஜாதேவி வரக்கூடாது, வரணுன்னா வந்து அவங்க ஏதோ முக்கியமான இதில் வந்து பார்த்துட்டு அப்படியே போயிடணும், அந்த மாதிரி பொது வழியில் கிடைக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. அந்தளவுக்கு கூட்டம். சிவாஜி கூட பண்ணும்போது ஒரு நடிப்போடு பண்ணுவாங்க. எம்ஜிஆர் கூட ஒரு கலகலப்பான அந்த மாதிரி ஒரு லவ் பண்ணுற மாதிரி இது பண்ணுற மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே யாருக்கு ஏற்ற மாதிரி அப்படி கரெக்டாக. அவருக்கான கமர்ஷியல் தான். இப்போ எம்ஜிஆர் ஃபுல்லாக கமர்ஷியலான ஹீரோ. அது பெட்ரோல் தான் பிள்ளையாக பார்த்தீங்கன்னா அதுவும் அந்த ஒரு மாதிரியாக இருக்கும். ஒவ்வொரு படமும் ஒரு ஜேனராக இருக்கும். ஆனால் இதில் வந்து இவங்களுக்கு வந்து சிவாஜிக்கு வேறு மாதிரி. சிவாஜியில் வந்து அழுது புள்ளும்பரம் இருவர் உள்ளம்னு ஒரு படம் இருக்கும். அந்த படம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்சுமோர் படத்துடைய கதையாக இருக்கும். அந்த கதையை தான் உல்டா பண்ணி வச்சிருப்பார். அதை அப்போது வந்து சிவாஜி கூடலாம் எப்போ வந்தாலும் அப்போ எம்ஜிஆருக்கு இருக்கிற வரைக்கும் எம்ஜிஆர் வந்து தினமும் ஃபோனில் பேசுவார். பெங்களூரில் வந்து அவருடைய கணவர் எப்படி வச்சுருக்காரு, என்ன இருக்கார் அப்படிலாம் கேட்டுவார். கணவர்கிட்ட பேசுவார். அதுக்கு பிறகு அவருடைய கணவர் இறந்தப்போ அவர் தான் ஆறுதல் சொன்னார். கணவன் எப்போ இறந்தார்? அவர் வந்து கல்யாணம் ஆகிட்டு இல்லை ஒரு 6-7 வருஷம் இருக்கும். திடீர்னு அவர் இறந்துட்டார். நல்ல பாடியை நல்ல உடல்நிலை குறைவாக இருந்தாரா? ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து ஏதோ திடீர்னு இறந்துட்டார். 3 குழந்தைங்க நினைக்கிறேன். ஒரு பொண்ணுக்கு வந்து என்னவோ இந்திரா காந்தி பேர் வச்சுருப்பாங்க. அவங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க. அவர் பையனுக்கு வந்து எம்ஜிஆர் பேர் வச்சுருப்பாங்க. ராமச்சந்தர் அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. இவர் இறந்தப்போ இவர் வந்து அவர் எம்ஜிஆர் போயிட்டு முதலமைச்சர் வீட்டுக்கு போயிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இது பண்ணிட்டு, நீ ஒன்றும் பயப்படாத, இது பண்ணாத, வேணா வா சென்னையில் வந்து எங்கள் ஊரில் வீட்டில் 1 மாதம் இருந்துட்டு போ நீ அப்படின்லாம் சொல்லியிருப்பார். அந்த அளவுக்கு ஒரு ஆறுதல் படுத்தி அதுக்கு எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் டெய்லி ஃபோனில் பேசுவாங்க. டெய்லி அவரை பற்றி ஏதாச்சும் எப்படியம்மா இருக்க, என்ன இருக்கேன், பையன் என்ன பண்ணுறான், பொண்ணு, அதெல்லாம் பேசிகிட்டு இருப்பார். அந்தளவுக்கு ஒரு ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் தான் ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் வந்தால் ஜெயலலிதாவை தான் ஜானகி அம்மாவுக்கு கோபம் வரும். வரவே கூடாது அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் சரோஜாதேவி கூட பேசுறதை பற்றி அவங்க சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு அவங்க ஒரு ட்ரெண்டிங் செட்டாக இருந்தது. அவங்களுக்குள்ள ஒரு ஜோடி அது. அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது இல்லையா? கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. அதே சமயத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு நோய் எதுவும் இல்லை. ஆனால் நல்லா நடிச்சுட்டே வந்தாங்க. இப்போ கன்னடத்தில் இருந்த தெலுங்கில் சில படங்களில் ஒரு அரசியலில் வந்தாங்க, ஜெயிச்சாங்க, வெற்றி பெற்றாங்க, எம்பியாவும் எம்எல்ஏவும் இருந்தாங்க. இதில் மறு திருமணம் எதுவும் பண்ணிக்கலையா? அவங்க மறு திருமணம் பண்ணிக்கல. ஓகே. அப்படியே இருந்துட்டாங்க. வேண்டாம், எனக்கு 3 பசங்க இருக்கு இல்லையா, 3 பேர் அவங்கள வந்து வளர்த்து ஆளாக்கினா போகிறோம். இப்படி சொத்து வகைகள்லாம் எக்கச்சக்கமாக சேர்த்து வச்சுனாங்க. அவங்க அம்மா கொஞ்ச நாள் இருந்தாங்க. அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. ஏன்னா அவங்க அம்மா இருக்கிற வரைக்கும் மிகப்பெரிய பாதுகாப்பு, யாரும் கிட்ட போக முடியாது, அந்தளவுக்கு பாதுகாப்பு. டிஆர் ராஜகுமாருடைய தம்பி டிஆர் ராமண்ணா அவர் என்ன பண்ணுவார்னா, சரோஜாமாங்கிற பேர் உள்ள 3 பேரை கல்யாணம் பண்ணியிருப்பார். ஒரு நாள் ஏதோ அவருடைய பறக்கும் பாவை படத்தில் நடித்தாங்க சரோஜாதேவி எம்ஜிஆரும். அப்போ வந்து எம்ஜிஆர் சொன்னாராம், பார்த்து இந்த டைரக்டர்கிட்ட பார்த்து இருக்கோமா, சரோஜானால் இந்த ஆள் கல்யாணம் பண்ணிக்குமா, பார்த்து நீ ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படின்னாராம். அதே மாதிரி அவங்க இப்போ டிஆர் ராஜகுமாரிடையே பார்த்துடா சரோஜா இந்த சரோஜா கல்யாணம் பண்ணி போகிறேடா அப்படின்னாங்களா. அந்தளவுக்கு ஒரு இது இருந்தது. எப்போ வந்தாலும் சிவாஜி வீட்டுக்கு போவாங்க, கமல் அம்மாட்ட பேசுவாங்க, சிவாஜிகிட்ட பேசிட்டு எல்லாத்தையும் பேசிட்டு வருவாங்க. அந்தளவுக்கு இங்கே இருக்கிற எல்லா நடிகர்களையும் பார்த்துட்டு யார் யார் அவருடைய ஆரம்பத்தில் பழக்கமாக இருந்தாங்க இல்லையா, அந்த ஜி சகுந்தலா, இந்த மாதிரி எல்லோரும் நாகேஷ் உட்பட எல்லாம் பார்த்தாங்கன்னா அத்தனை பேரும் உட்காந்து பார்த்து பேசிட்டு நல்லா இணக்கமாக பார்த்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அவங்க நடிக்கிறதே விட்டுட்டாங்க இல்லையா? கடைசியாக ஆதவன் படம் தான் பண்ணியிருந்தாங்க, 2009 பண்ணியிருந்தாங்க. இல்லை, அது பிறகு வந்து சரியான வாய்ப்புகள், அதாவது அவங்க பெருசாக நடித்து முடிச்சுட்டாங்க. இன்னும் வர்றவங்கெல்லாம் நீங்கள் அம்மாவை இப்படி வரணும் அப்படி போகணுங்கிறதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. புரியுது. நல்ல கேரக்டர் வந்தால் பண்ணுறேன், இல்லை வேணாம் எனக்கு அப்படின்னு. அது அவசியம் இல்லை அவங்களுக்கு. இவங்க ஏதோ ஒரு ஞாபகத்தில் வந்து இப்படி ஆயாவை வர்றீங்க, அம்மாவை இப்படி வந்து போகிறீங்க அப்படின்னா முடியாது.
புரியுது. கடைசி வரைக்கும் மேக்கப்போடு கொஞ்சம் கருப்பு அவங்க வெளியே வரும்போது நல்லா மேக்கப் போட்டு தான் அப்படியா? ஆமாம், கொஞ்சம் கருப்பு தெரியாது, அந்த இது புள்ளி புள்ளியாத்தையும் கொஞ்சம் தெரியும். அன்பேவா தான் மிகப்பெரிய பேர் அவர்கள் கொடுத்தது. அன்பேவா, எங்கள் வீட்டு பிள்ளை, இதெல்லாமே திருமண பக்கம். அந்த எங்கள் வீட்டு பிள்ளை பருது. அதுக்கு பிறகு சிம்லாவில் போனால் திருமண பக்கம்லாம் இவங்க பேர் தான். திருமண பக்கம்லாம் சரோஜாதேவி கூட்டமாக வர்றாங்க, ஆட்டோகிராஃப் வாங்கினாங்க, இது பண்ணுறாங்க, அந்தளவுக்கு பேர் வந்துடுச்சு. அன்பேவாவில் வந்து ஏவிஎம் மையப்ப செட்டியார் என்ன பண்ணால் அவங்களுக்குன்னு தனியாக காஸ்டியூமே இறக்கி வச்சாங்க. அந்த படத்துக்குன்னு இது வரைக்கும் பண்ணாத காஸ்டியூம்களாக இறக்கி ஏறக்குறைய அந்த ரூம் அளவுக்கு, ரூமில் நிறைஞ்சி போகிற அளவுக்கு காஸ்டியூம் வச்சு அதுக்குன்னு தனித்தனியாக தைச்சி பார்த்தீங்கன்னா படம் முழுக்க ஒவ்வொரு காஸ்டியூமும் சூப்பராக இருக்கும். லவ் பேர்ட்ஸுங்கிற சாங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு இது, அப்புறம் நான் பார்த்ததில்லைன்னு அதுக்கான சாங்கு, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அதை நம்ம அதே மாதிரி அச்சமில்லை நாணமில்லை அந்த பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு இது இருக்கும். போட்டி பாட்டு நாடோடி நாடோடி போக வேண்டும் ஓடோடி, அந்த பாட்டு சமயத்தில் வந்து அந்த டான்ஸ் நான் ஆட மாட்டேன்ட்டார் எம்ஜிஆர். எல்லோரும் சின்ன பசங்க டான்ஸ் ஆடும்போது நான் இப்போ ஆடினா நல்லா இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. சரி, நீங்கள் வந்து ஆடுங்க, அதை நம்ம கட் பண்ணி வச்சுக்கோ, வேற ஒரு பையனை வச்சு அதை வந்து மேட்ச் பண்ணிக்குவோன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, சரி, இவரும் நம்பி வந்து ஆடியிருக்காரு, செம்மையாக ஆடியிருக்காரு. ஆடி முடிச்சோன்னு பயங்கர கிளாப்ஸு. என்ன கிளாப்ஸ்? நீங்கள் தான் ஒரிஜினல் ஆடிக்கு, இதை பாருங்கள், நீங்கள் தான், உங்களுக்கு ஆட தெரியும், ஆனால் வேணும்னா நீங்கள் ஆட மாட்டேன், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி காட்டின பிறகு, யோ உனக்கு குசும்பு தான் ஏன் அப்படின்னாலும். ஏன்னா எம்ஜிஆர் நடித்த படங்கள்லேயே பார்த்தீங்கன்னா அடிதடி இல்லாத படம், அதிகமான சண்டை 1-2 சண்டை இருக்கும், அது ஹீரோயினுக்காக இருக்கும். அதிகம் வில்லத்தனம் பெருசாக இல்லாமல், அம்மா பாசம் இல்லாமல், வேறு மாதிரி இல்லாமல் ஒரு ஜாலியான ஒரு லவ் சப்ஜெக்ட்ங்கிறது அதுதான். சரோஜாதேவிங்கிற பேர் வந்து ஒரு பெரிய கிரேசிங்காக. ஆமாம், இன்ன வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சரோஜாதேவின்னு சொல்லுவாங்க. காலங்கள் கடந்து வந்த பிறகுமே சரோஜாதேவிங்கிற பேர்லேயே ஒரு செக்ஸ் பத்திரிகையே வந்துட்டு இருந்தது அந்த காலத்தில். ஓகே, அதுக்கு அவங்க எதுவுமே இல்லை, அவங்களுக்கு சம்மந்தமாக அவங்களுக்கு தெரியவே தெரியாது. என்ன சில பேர் கிண்டல் பண்ணுவாங்க, என்ன சரோஜாதேவி படிச்சுட்டீங்க நீ அப்படிம்பாங்க. அது பார்த்து மறைச்சி வச்சு படிக்கிற படம் அது, பத்திரிக்கை அது. அது இங்கெல்லாம் கிடைக்காது. வில்லேஜில் போயிட்டிங்கன்னா ஒவ்வொரு கடையிலையும் விற்கும் அது. சரோஜாதேவி பத்திரிக்கைனால அது வேறு மாதிரி அந்த மாதிரி பத்திரிக்கை அர்த்தம் அது. ஆனால் அது என்னென்னா இவங்க மேலே இந்த கிரேஸ் இருக்கு இல்லையா, அந்த கிரேஸை வச்சு தான் அந்த இது பண்ணியிருப்பாங்க, அந்த பத்திரிக்கை பேர் வச்சு. அவங்க நல்லா ஹாப்பியாக இதாகிட்டாங்க. அவங்க வாழ்க்கையை அழகாக சிறப்பாக வாழ்ந்தாங்க, எந்த குறையும் இல்லை. ஆனால் அவங்க கணவர் குறைந்த வயதிலே கணவர் இறந்துட்டார். அந்த ஒரு இழப்பு மிகப்பெரிய இழப்பு தான். ஆனாலும் 3 பிள்ளைகள் இருந்தாலும் அது அவங்களுக்கு அது பெருசாக தெரியல. சில நேரங்களில் வந்து ரொம்ப வெள்ளந்தியாக இருப்பாங்க, இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அன்பேவா சமயத்தில் வந்து பிராண்டி குடிக்க போயிட்டாங்க. ஓகே, குளிருக்கு இதான் இருக்குன்னு ஒரு டான்ஸர் சொன்ன உடனே, சரி குளிருக்கு போயிடும்ல அது கொடு அப்படின்ட்டாங்க. இவர் வந்து கருப்பு கண்ணாடி போட்டு இப்போ தான் உட்காருப்பார் எம்ஜிஆர். எப்போ பார்த்தாலும் கருப்பு கண்ணாடியில் வந்து யார் என்னென்ன அசைவுகள் எல்லாம் தெரிஞ்சிடும். என்ன சத்தம் போட்டு, என்ன எதுக்கு கொடுக்குற நீ, அது என்ன தெரியுமா, இல்லை குளிருக்காக எடுத்துருமாமே அப்படின்னு. இது குடித்தா குளிர் போயிடும்ல, அதுக்காக தான் கொடு. இல்லை சின்னவர், என்ன நினச்ச, அவங்க அம்மாக்கிட்ட பார்த்தா உன்னை உதச்சி தூக்கி போட்டு மிதிச்சிரும், அது சீக்கிரம் எடுப்போம், அவ்வளோதான். இன்னொரு வாட்டி அவர்கிட்ட வந்து நீ வந்து இந்த பீர் கொடுக்குறேன் பிராண்டி கொடுக்குறேன்னு பார்த்தேன், உன்னை தொலைச்சிருவேன்றார் எம்ஜிஆர். அதுக்கு பிறகு வந்து உன்னை குளிர் தரம் தாங்க முடியல, குளிர் என்னால் ஊட்டியில் தாங்க முடியலைன்னு சொன்ன பிறகு என்ன பண்ணுறாங்க, அதுக்கு பிறகு சுட பால் கொண்டு வந்து கொடுத்து குடி அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா பார்த்துக்கிட்டாரு. ஆமாம், நல்லா. அதான் எம்ஜிஆர் அவரே சொல்லுவாங்க, எம்ஜிஆர் என்னை வந்து ஒரு குழந்தை மாதிரி நல்லா பார்த்துக்கிட்டாரு. என்னை வந்து எந்த அவருடைய ஷூட்டிங்கில் போயிட்டோம்னா எந்த ஒரு பாதிப்பு எந்த நடிகைக்கும் இருக்காது. அவருடைய கண்காணிப்பு தான். எவனாச்சும் மீறி வந்தால் தூக்கி போட்டு அடிச்சிடுவார். என்னை வாழ வச்ச தெய்வம் எம்ஜிஆருங்கிற அந்த தெய்வம் இல்லைன்னா இந்த சரோஜாதேவி கிடையாது. அவர் தான் என்னை உருவாக்கினார். நான் தான் இன்றைக்கி வந்து சரோஜாதேவி இருக்க காரணமே அவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசி வரைக்கும் இவங்களாம் பரபரப்பாக சிவாஜி, சாவித்ரி, பப்பி அம்மா, சௌகார் ஜானகி, இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து நடிச்சிட்டு இருந்தாங்களே, அது கலகலகலான்னு இருக்கும் ஷூட்டிங். ஒரே இடத்துல இவங்க ஒரு இடத்துல போயிட்டு உட்காந்து சீட்டாடுவாங்க. கேரவன்லாம் இல்லையே, காரவன் கிடையாது, கீழே உட்காந்து துண்டி விரிச்சிட்டு சீட்டாடுவாங்க, சீட்டெல்லாம் ஆடுவாங்க. இவங்க சாவித்திரி அதில் கில்லாடி, சாவித்திரி அடிக்க முடியாது, எல்லாரையும் ஜெயிச்சிருவாங்க அவங்க. இவங்கெல்லாம் கொஞ்சம் அப்புறாணி தான். அதே மாதிரி எம்ஜிஆர் வந்து அதில் கில்லாடி, எல்லோரையும் ஒரு இது ஆனாலும் எல்லோரும் காலி ஆகிடுவாங்க, அந்த மாதிரி அவர். இதெல்லாமே அப்படி இருந்துட்டு இப்போ இன்றைக்கி வெற்றிடமாக தனியாமல் இருக்கும்னு சொல்லும்போது அது ஒரு மாதிரியான இது இருக்கும். என்ன சம்பாரிச்சு என்ன இருக்குது, இப்போ தனியாக உட்காந்து இந்த செவத்தை பார்த்துட்டு என்னத்தை பழைய நினைவுகள் வரும்போது உங்களுக்கு அவங்களுக்குள்ள ஒரு இது வந்துடும், கில்ட்டி ஆகிடும். இந்த இன்னார் கூட இந்த நடித்தோம், இந்த ஷூட்டிங்கில் போனோம், இப்படி நடித்தோம், அது நடித்தோம், அந்த படங்கள் பார்க்கும்போது இவங்களுக்கு ஞாபகம் வந்துடும்.
சிம்லாவில் போனது, சுற்றிட்டு இருந்தது, கண்டிப்பாக. அப்புறம் ஊட்டிக்கு போனது, அப்புறம் இதுக்கு போனது, ராஜஸ்தான். ஒவ்வொரு இது ஞாபகம் வரும்போது இவங்களுக்குள்ளே ஒரு இதாகிடும். அந்த தனிமை தான் இவங்களுக்குள்ள போக போக அப்படியே இதாகிடுது. ஆனாலும் ஒரு வாழ்க்கை இறைவன் வந்து 87 வயசு வரைக்கும் வச்சது ஒரு சிறப்பாக வாழ்ந்தது ஒரு நல்ல விஷயம்தான். அப்படி ஆத்மா சாந்தி அடையணும்னு நாம் கேட்டுக்கிறோம். ஓகே சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை நியாயமான விலைக்கு விற்று உடனடி பணம் பெற அடகு வைத்த தங்க நகைகளை மீட்க அணுகவும் உங்கள் SRT கோல்ட்.